கள்ளக்குறிச்சி மாவட்டம் மலைக்கோட்டாளம் கிராமத்தில் இருவர் தலை துண்டித்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் பழனிவேல் வழங்கிட கேட்கலாம். பழனிவேல், வணக்கம். முதலில் தலை துண்டிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கக்கூடிய நபர்கள் யார் என்று அடையாளம் காணப்பட்டு விட்டதா? இந்த கொலை சம்பவத்தின் மீது என்ன நடவடிக்கை தற்போது காவல்துறையினர் எடுத்திருக்கிறார்கள்? என்ன தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள்? வணக்கம் மேடம். அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே மலைக்கோட்டாளம் கிராமத்தைச் சேர்ந்த கருப்பன் மகன் கொலஞ்சி. இவருடைய இரண்டாவது மனைவி லட்சுமியுடன் வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. இவங்களுக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்கின்றன. இந்த நிலையில் கொலஞ்சி, லட்சுமி இவர்கள் வசித்து வரும் வீட்டின் மொட்டை மாடியில தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் ஒரு ஆண் சடலம் மற்றும் ஒரு பெண் சடலம் கிடப்பதாக கள்ளக்குறிச்சி வரஞ்சரம் போலீசாருக்கு தகவல் கிடைக்கிறது. அதன் பேரில் போலீசார் சடலத்தை மீட்டு விசாரணை செய்ததில் அதில் லட்சுமி, அதாவது கொலஞ்சியின் மனைவி லட்சுமி மற்றும் அதே கிராமத்தைச் சேர்ந்த தங்கராஜ் என்பவர் தெரிய வருகிறது. இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து 2 பேரின் உடலையும் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதில் முதல் கட்ட விசாரணையில் லட்சுமி, தங்கராஜ் இவர்களுடைய தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் இந்த முதற்கட்ட விசாரணையின் அடிப்படையில் போலீசார் இவர்களை கொலஞ்சியை தேடி வந்திருந்தனர். இந்த நிலையில் கொலஞ்சி வேலூர் சிறையில் சரணடைந்து விட்டதாக கூறப்படுகிறது.